ஒரு நாள் 2 சகோதரர்கள் யமலோகத்தின் கதவிற்கு வந்தார்கள். பேராசையும் பொய்களும் பிறருக்கு செய்த துன்பங்களும் சேர்ந்த வாழ்க்கை அவர்களை நேராக யமனின் முன்னால் கொண்டு வந்தது. அமைதியாக அமர்ந்திருந்த யமன் தனது கூரிய பார்வை கொண்டு கேட்டார், நீங்கள் செய்த நன்மைகள் என்ன? ஆனால் இருவரும் தலை குனிந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் செய்த நல்லது மிகவும் குறைவு. சித்திரகுப்தன் தனது கரும புத்தகத்தை திறந்தார். பாவங்கள் எண்ணற்றவை. ஆனால் அந்த இருளின் நடுவில் ஒரு பக்கத்தில் மட்டும் ஒரு தங்க ஒளி மின்னியது. அது அவர்கள் ஒரு முறை பசி கொண்டு தவித்த ஒரு முதியவருக்கு கொடுத்த ஒரு துண்டு உணவு. கண்ணீருடன் சகோதரர்கள் கேட்டார்கள், ஐயா, இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் உண்மையிலேயே நல்வழியில் வாழ்கிறோம். அவர்கள் பூமியில் மீண்டும் பிறந்தனர். இந்த முறை அவர்கள் வாழ்க்கை மாற்றம் பெற்றது. பிறருக்கு உதவி செய்வது, நல்லதை செய்வது, கருணையை அளிப்பது, இதுவே அவர்களின் புதிய பாதை. ஆண்டுகள் கழித்து அவர்கள் மறுபடியும் யமலோகத்தின் கதவை எட்டினர். இந்த முறை நம் வாழ்வில் செய்த ஒரு சிறிய நன்மை கூட நம் ஆன்மாவின் பயணத்தை மாற்றும் ஒளியாகிவிடும்.